Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3591 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் லாஸ்ட் மினிட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான கான்செப்ட் வரையும் நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் வச்சுருக்க நோட்ஸையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கான்செப்ட் தெரியறதுக்கு ஒரு தடவை தமிழில் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3 ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸில் வெர்ஷன் 4 அண்ட் வெர்ஷன் 6 தான் பார்க்க போகிறோம். வெர்ஷன் 4 அப்படின்னா என்ன? IPv4 அப்படின்னா ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோகால், V4 அப்படின்னா வெர்ஷன் 4, அதை தான் நம்ம IPv4 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது மோஸ்ட் வைட்லி யூஸ்டு சிஸ்டம். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா நெட்வொர்க்கில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஐபி ப்ரோட்டோகால் ரொம்ப யூஸ் பண்ணுறீங்கன்னா அது IPv4 தான் ரொம்ப யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த சிஸ்டம். இதில் மொத்தம் 4 நம்பர்ஸ் இருக்கும். 192.168.0.1 நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறப்ப அந்த சிஸ்டமில் ஐபி அட்ரஸ் எடுத்து பார்த்துருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஓகேவா? இது ஒவ்வொரு சிஸ்டமுக்குமே ஒவ்வொரு யூனிக் அட்ரஸ் தான் வச்சுருக்கும், ஒரே காமன் அட்ரஸ் இருக்காது. எப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேம் இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபிகேஷன் இருக்கோ அதே மாதிரி இருக்கிறது தான் இந்த IPv4 அப்படின்றது. இதுக்கு பேர் தான் நம்ம ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே எப்படி இருக்கும் அட்ரஸ் அப்படின்னா 32 பிட் இன்டிஜரில் ஸ்டோர் ஆகிருக்கும். IPv6ல் பார்த்தீங்க அப்படின்னா 128 பிட் இன்டிஜரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் ரெண்டுக்கும் இடையில உள்ள ஃபர்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ். IPv4 உடைய பார்ட்ஸ் பார்த்தோம்னா there are 3 பார்ட்ஸ் இருக்கு. நெட்வொர்க் பார்ட், ஹோஸ்ட் பார்ட், சப்நெட் பார்ட். நெட்வொர்க் பார்ட் அப்படின்னா இண்டிகேட் தி டிஸ்டிங்க்ட் வெரைட்டி that appointed to the network. நெட்வொர்க் எங்கே இருக்கு, அந்த நெட்வொர்க் எந்த நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி அந்த நெட்வொர்க் அசைன் பண்றதுக்காகவும் அதோட கேட்டகரியை சொல்றதுக்காகவும் இருக்கிறது தான் இந்த நெட்வொர்க் பார்ட். அடுத்து ஹோஸ்ட் பார்ட். அந்த நெட்வொர்க் பார்ட்ன்றது ஃபர்ஸ்ட் அந்த நம்பர்ல இருக்க அந்த 192 நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹோஸ்ட் பார்ட். ஹோஸ்ட் பார்ட்ன்றவங்க யார்கிட்ட நம்ம நெட்வொர்க் வந்து போக போகுது, எங்கே வந்து நம்ம போய் சேர போகிறோம், யார்கிட்ட அந்த ஹோஸ்ட் வந்து யார், எங்கே கொண்டு போய் நம்ம டேட்டாவை சேர்க்க போகிறோமோ அவங்கள பற்றி சொல்கிறது அந்த இடத்துல தான் ஹோஸ்ட் பார்ட். அடுத்து வந்து சப்நெட் பார்ட். சப்நெட் பார்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் நெட்வொர்க், அந்த ஒரு லேனோ வேனோ நம்ம என்ன நாங்கள் அந்த சர்க்கிளில் கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி வந்து அதுக்கு ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது சப்நெட் பார்ட். ஸோ மொத்தம் 3 நம்பர் வந்து வச்சுருக்கோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த IPv4க்குள்ள குணாதிசயங்கள்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணோம்னா இது 32 பிட் அட்ரஸ் ஐபி அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தென் நியூமரிக்கல் ஃபார்மேட்டில் தான் நம்மளுடைய அட்ரஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு அட்ரஸும் டாட் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஹெட்டர் ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா there are நம்பர் ஆஃப் ஹெட்டர் ஃபீல்ட் இஸ் 12 ஹெட்டர் ஃபீல்ட்ஸ் இருக்கும். தென் லென்த் ஆஃப் அந்த ஹெட்டர் ஃபீல்டோட லென்த் பார்த்தோம்னா 20 இருக்கும். இதில் யூனிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட், மல்டிகாஸ்ட் 3 அட்ரஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூனிகாஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், ப்ராட்காஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், மல்டிகாஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி விர்ச்சுவல் லென்த் சப்நெட் மாஸ்க்குமே VLSM யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த IPv4 ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் நம்ம போஸ்ட் அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் டு மேக் அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இந்த IPv4 அட்ரஸிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு IPv4ல இருக்குது. ஓகேவா? ஸோ இட் பிகம் ஈஸி டு மல்டிபிள் டிவைஸோட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல என்கிரிப்ஷன். நம்மளுடைய டேட்டா எப்பவுமே ப்ரைவசியாக செக்யூராக இருக்கிறதுக்காக என்கிரிப்ஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம டேட்டா டோட்டலி என்கிரிப்டடாக மூவ் ஆகிறதுக்கும் நம்ம நெட்வொர்க் வந்து ஃபுல் என்கிரிப்ஷன் ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கு இந்த IPv4 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் 85,000 ப்ராக்டிக்கல் ரவுட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம நெட்வொர்க்கில் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஈஸியாக நம்மளால் நிறைய ஃபைலை அட்டாச் பண்ண முடியும். இந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் வந்து நம்மளுடைய IPv4க்கு இருக்குது. தென் டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிகாஸ்ட்லையும் பண்ணலாம், மல்டிகாஸ்ட்லையும் பண்ணலாம், ப்ராட்காஸ்ட்லையும் பண்ணலாம். எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் யூசர்ஸ்க்கு இடையில நம்மளோட டேட்டா கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எரர் கண்ட்ரோலும் இருக்கும், ஃப்ளோ கண்ட்ரோலும் இருக்கும். தென் IPv4ஓட சம் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் லேயரில் யூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். எண்டு டு எண்டு பாயிண்டரில் யூஸ் பண்ணுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிக் அட்ரஸ் வச்சுருக்கணும். சம்டைம்ஸ் அது இல்லாமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தென் மல்டிபிள் ஹோஸ்ட்டில் வந்து நீங்கள் இது பண்ணுறப்ப ரன் பண்ணுறப்ப ஐபி அட்ரஸோட நெக்ஸ்ட் கிளாஸ் என்னன்னே தெரியாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அடுத்து யார் இருக்கான்னு தெரிஞ்சாதான் மல்டிபிள் பர்சன்ஸ் ஹோஸ்ட் இருக்கப்போ எல்லாரை பற்றி தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அதாவது ஒரு டீட்டெயில் இல்லைனாலுமே நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும். ஓகேவா? அதே மாதிரி ஹோஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்காங்க, ரொம்பவே கிரிட்டிக்கலான ஹோஸ்ட் இருந்துச்சு, அங்கே QoS வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் IPv4 ஒர்க் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா IPv6 இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 6 வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான். த மோஸ்ட் காமன் வெர்ஷன் ஆஃப் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் கரண்ட்லி யூஸ்டு வந்து IPv6 தான். நம்ம IPv6 ப்ரோட்டோகால் அப்படின்னாலே சேம் திங் நம்ம மொபைல் ஃபோன்லலாம் யூஸ் பண்ணுறது இந்த IPv6 தான். இங்கே இருக்க டேட்டா லேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி 4 லேயர்ஸில் மட்டும் இருக்காது. அதனால இந்த நம்பர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். பிகாஸ் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 340 அன்டிசிக்ளின் யூனிக் அட்ரஸ் வந்து இங்கே இருக்குது. அங்கே நம்ம 85,000 தான் நம்ம பார்த்தோம். பட் இங்கே அதை விட வந்து அங்கே பில்லியன்ஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பில்லியனில் இருக்குது, இங்கே டெசிலனில் இருக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ அட்ரஸஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தென் நம்ம IPv4ல் பார்த்தோம் அப்படின்னா 32 பிட் அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணும், இங்கே 128 பிட் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணோம். அப்போது தியரிட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்மளோட IP அட்ரஸ் நியூமரிக்கல் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். IPv6க்கும் IPv4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின். ஸோ நல்லா இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. பிக் கொஷின்லையும் கேட்கலாம், நமக்கு 2 மார்க்ஸ்லையும் கேட்கலாம், 4 மார்க் இல்லை 8 மார்க்னு ஸ்ப்ளிட் பண்ணியும் கேட்கலாம். ஸோ IPv6 IPv4 எடுத்துக்கிட்டிங்கன்னா V6 வந்து 128 பிட் அட்ரஸ் லென்த் இருக்குது, V4 வந்து 32 பிட் அட்ரஸ் லென்த் இருக்குது. அதே மாதிரி IPv6 வந்து சப்போர்ட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா ஆட்டோ அண்ட் ரீநம்பரிங் ஆஃப் அட்ரஸ். ஒரு அட்ரஸ் தப்பாக இன்னொரு தடவை நான் அட்ரஸ் வந்து ரீசப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பட் இங்கே வந்து DHCP அட்ரஸ் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆட்டோவாவோ இல்லை இந்த மேனுவலாவோ வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ண முடியாது IPv4ல. தென் IPv6ல பார்த்தோம் அப்படின்னா அட்ரஸ் ஸ்பேஸ் வந்து ரொம்ப லார்ஜாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய அட்ரஸ் ஸ்பேஸ் இருக்கனால ஈஸியாக இது பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஸ்பேஸ் அதை V6 கம்பேர் பண்ணுறப்ப இங்கே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸா டெசிமல் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம், இங்கே டெசிமல் வேல்யூஸ் மட்டும்தான் பாயிண்ட் வச்சு யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து எக்ஸா டெசிமல் வேல்யூ 16 வேல்யூஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். தென் IPv6ல பார்த்தோம்னா செக்ஸம் வந்து கிடையாது, அதுவே V4ல பார்த்தோம்னா செக்ஸம் இருக்குது. V6ல செக்ஸம் இல்லை மீன்ஸ் எரர் கண்ட்ரோல் ப்ரொசீஜர் இல்லை. எரர் கண்ட்ரோல் இல்லைன்னா ரிலையபிளாக நம்ம டேட்டா இருக்காது, செக்யூராக இருக்குமான்னு நம்மளால சொல்ல முடியாது. பட் IPv4ல பார்த்தோம் அப்படின்னா செக்ஸம் கம்பல்சரி இருக்கும். ஓகேவா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைலி ரெலியபிள் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது IPv4லன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் IPv6ஓட ஹெட்டர் பார்த்தோன்னா 40 பைட்ஸில் இருக்கும், இங்கே பார்த்தோன்னா 20 to 60 பைட்ஸில் வந்து எது வேணால் இருக்கலாம். பட் V6ல கம்பல்சரி 40 பைட் இருந்து தான் ஆகணும். அதே மாதிரி இங்கே VLSMக்கு சப்போர்ட் பண்ணாத IPv6, பட் IPv4 வந்து வேரியபிள் லென்த் சப்நெட் மாஸ்க், அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்நெட் மாஸ்க் வந்து போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் IPv4. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் IPv6 அண்ட் IPv4. ஓகேவா? தென் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் IPv6 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஹெக்ஸாடெசிமல்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டோம். அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸ் மூலியமாக அதை Aலேருந்து Z வரையும் நம்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது 0லேருந்து 9 வரையும் எடுத்துக்குவாங்க. அடுத்து இருக்க நம்பர் 10க்கெல்லாம் வந்து வேர்ட்ஸ் எடுத்துக்குவாங்க, Aலேருந்து Z வரையும் வேர்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 128 பிட்ஸில் ஸ்டோர் பண்ணுறப்ப இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் கேரக்டர்ஸும் சேர்ந்து வரும். இதுலேயுமே ப்ரிஃபிக்ஸ் தனியாக இருக்கும், ஸ்டூடெண்ட்டோட ஐடி தனியாக இருக்குது, ஹோஸ்ட் ஐடி தனியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் என்ன ஆகும் அப்படின்னா IPv6 ரெப்ரசன்டேஷனுமே நடக்கும். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் இருக்க பார்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க குளோபல் ரவுட்டிங் ப்ரிஃபிக்ஸ். ஆல்ரெடி ப்ரிஃபிக்ஸ் யார் எந்த ரவுட்டர்னா அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணுறது, அடுத்த ஐடி 64 பிட்டில் ஐடி மென்ஷன் பண்ணுறது, ஹோஸ்டோட ஐடி யாருன்னு மென்ஷன் பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கிறது தான் IPv6ஓட வேலை. இதில் மொத்தம் 3 இருக்காங்க. அங்கே எப்படி வந்து நெட்வொர்க் சப்நெட் நம்பரு நெட்வொர்க் பார்ட்டு நம்மக்கிட்ட இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே குளோபல் ரவுட்டிங் ப்ரிஃபிக்ஸ், ஸ்டூடெண்ட் ஐடி, ஹோஸ்ட் ஐடின்னு 3 பேர் இருக்காங்க IPv6 அட்ரஸ்க்கு. இந்த IPv6 அட்ரஸ் மொத்தம் 3 டைப் இருக்கு. யூனிகாஸ்ட் அட்ரஸ், மல்டிகாஸ்ட் அட்ரஸ், எனிகாஸ்ட் அட்ரஸ். யூனிகாஸ்ட் அட்ரஸ் அப்படின்னா ஒன்லி ஒன் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? வேற யாரையுமே நம்ம உள்ள வந்து இன்வால்வ் பண்ண முடியாது. அட்ரஸ் ஆஃப் அ சிங்கிள் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1-to-1 டெலிவரி மட்டும்தான் இருக்குமே யூனிகாஸ்ட்ல. மல்டிகாஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 1-to-many டெலிவரி. ஒரு சிஸ்டம்ல இருந்து நீங்க பல சிஸ்டமுக்கு உங்களோட டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த IPv6 அட்ரஸ் வந்து யூஸ் ஆகும். எனிகாஸ்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, 1-to-many, 1-to-1க்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த 1லேருந்து மெனிக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி எங்க வேணா எப்போ வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த எனிகாஸ்ட் அட்ரஸ் அப்படின்றது. ஓகேங்களா? இதுதான் இந்த 3 அட்ரஸுக்கான டிஃப்ரென்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் IPv6ல பார்த்தோம் அப்படின்னா. தென் IPv6ல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எப்படி எல்லாம் ஒரு பேக்கெட் லோடர் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்னு. மெயின் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா 128 பிட் அட்ரஸ் இருக்கும், மல்டிகாஸ்ட் நடக்கும், ரியல் டைம் சர்வீஸ் இருக்கும், நம்மளோட டேட்டாவும் ஆத்தென்டிகேஷனாக தான் இருக்கும். தென் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் நடக்கும், எண்ட் டு எண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கும். தென் நம்மளுடைய ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஹோஸ்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய
IPv6 சப்போர்ட் ஆகும். பட் IPv4ல பார்த்தோம்னா அட்ரஸ் ஃபார்மட் வந்து டாட்டட்ல இருக்கும், டாட்டட் டெசிமல் நோட்டேஷன்ல இருக்கும். IPv6ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸா டெசிமல் நோட்டேஷன்ல இருக்கும். IPv4ல நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ண முடியாதுன்னா தானாவோ என்ன பண்ண முடியாது, DHCP ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். பட் IPv6ல வந்து ஆட்டோ கான்ஃபிகரேஷன் பாசிபிள். தென் என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு நம்ம IPv6லன்னு பார்த்தோம்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கு, செக்யூரிட்டியும் நல்லா இருக்கு, தென் ரவுட்டிங் எஃபிஷியன்சி இருக்கு, ரெலியபிலிட்டி இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. சம் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கன்வர்ஷன், ஒரு டேட்டால இருந்து இன்னொரு டேட்டாவுக்கு நீங்க லாங் பீரியட்ல கன்வெர்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், ஈஸியா வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது. கம்யூனிகேஷனும் கஷ்டம். IPv4 அண்ட் IPv6 மிஷின் ரெண்டும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. ஒன்று கம்யூனிகேட் பண்ணால் IPv4 V4ஓட தான், V6 தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி பேக்வேர்டில் எப்பயுமே போகாது, ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜஸ்மே நமக்கு என்ன இருக்குன்னா IPv6ல இருக்கு. ரொம்பவே சிம்பிளான கொஷின்மா, ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு 6 பாயிண்ட் அதில் ஒரு 6 பாயிண்ட் ரெண்டும் கம்பைன் பண்ணது தான். அதை நீங்கள் நீட்டாக டயக்ராம் போட்டு எழுதி ரெப்ரசென்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான கொஷின். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் வரையும் நம்ம வீடியோவில் இருக்கும். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.